பிரியா, இன்னைக்கு ஏதாவது புது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? வந்திருக்கு மேடம். என்ன கம்ப்ளைண்ட்? யார் கொடுத்தாங்க? யூகேஜி படிக்கிற ஸ்கூல் பொண்ணு அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வந்தா மேடம். வாட்? ஆமா மேடம். கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு பாக்கும்போது என் எதிரில அம்மா இருந்தாங்க, அப்புறம் தொலைஞ்சு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு அந்த பாப்பா சொன்னா மேடம். இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பாப்பா, நான் அப்பாக்கு தெரியாம வந்தேன், நான் போகணும், இன்ஸ்பெக்டர் செல் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டா. சாரி மேடம், நான் உங்க செல்போன் நம்பரை எழுதி கொடுத்துட்டேன். பரவாயில்ல. ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள ஏதாவது சண்டையா இருக்கும். அம்மா கோச்சுக்கிட்டு குழந்தைய விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அது தெரியாம குழந்தை ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். எங்க சூர்யாவை காணோம்? ஓ, சூர்யா குளிச்சிட்டு இருக்காரா? அவர் குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள அவர் போனை எடுத்து அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணிடலாம். போன் நம்பர் பேக்ல இருக்குல்ல? அண்ணன் நம்பர் மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ, இன்ஸ்பெக்டரா? யூகேஜி படிக்கிற ஸ்கூல் பொண்ணு அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வந்தா மேடம். வாட்? இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பாப்பா, நான் அப்பாக்கு தெரியாம வந்தேன், நான் போகணும், இன்ஸ்பெக்டர் செல் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டா. என்ன குழந்தை குரல் மாதிரி இருக்கு? ஒருவேளை பிரியா சொன்ன குழந்தையா இருக்குமோ? ஆமா, இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஹலோ, நான் தேவி பேசுறேன். அப்படியா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? எங்க வீட்ல இருந்து தான் பேசுறேன். அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு வந்தேன். அப்ப நீங்க இல்ல. நான் உங்க நம்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் நான் இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்றேன். எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துறீங்களா? சரி, கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். ஆமா, அம்மா எப்படி காணாம போனாங்க? அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? ஆஹா, இல்ல இல்ல. அம்மாவும் டாடியும் சண்டை போட மாட்டாங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க. என்னம்மா சொல்ற? கோவில்ல சாமி கும்பிடும்போது அம்மா இருந்தாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்கன்னு சொன்னியாமே, அந்த அம்மா யாரு? என் ஃப்ரெண்டு நைனி தான். சாமி கிட்ட ப்ரே பண்ணா வேண்டுனது கிடைக்கும் சொன்னா. அதான் நான் அம்மா வேணும் சொல்லி கோவிலுக்கு போனேன். அங்க ஒரு ஆன்ட்டி கண்ணை மூடி சாமி கிட்ட வேண்டிக்க சாமி அம்மாவை கண்ணுல காட்டும் சொன்னாங்க. நானும் கண்ணை மூடிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தேன். நான் கண்ணை திறக்கும் போது எதிரில அம்மா இருந்தாங்க. ஆனா அப்புறமா அவங்க காணாம போயிட்டாங்க. அப்புறம் கோவில் ஃபுல்லா தேடினேன், அம்மாவை காணோம். எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? சரிம்மா, நான் கண்டிப்பா உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். ஆமா, இப்ப யார் போன்ல இருந்து பேசிட்டு இருக்க? நான் டாடி போன்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். டாடி குளிச்சிட்டு இருக்காரு, அவரு வந்துருவாரு. உங்களுக்கு நைட்டு கால் பண்றேன். எப்படியாவது அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. சரி. தேவிமா, யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அது என் ஃப்ரெண்டு நைனி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ, சரி சரி, சீக்கிரம் ஹோம்வொர்க் முடிங்க. ஓகே? சரி. ஹலோ ஹலோ, நான் தேவி பேசுறேன். இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா? ஏதோ குழந்தை பேசுற மாதிரி இருக்கு.
ஆமா நீங்க யார் பேசுறீங்க? நான் தான் சொன்னல தேவி பேசுறேன்னு. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அத பத்தி விசாரிக்கணும். போன் அவங்க கிட்ட கொடுங்க. கம்ப்ளைண்டா? யாருக்கா? ஒரு குழந்தை பேசுற மாதிரி இருக்கு. ஓ. உன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளா? பேசணும்னு சொல்றா. ஓ தேவியா? ஆ போன் ஆமா. கொடு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இன்ஸ்பெக்டர், நான் தேவி பேசுறேன். அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தல, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓ தேவி, நான் இங்கதான் இருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். சரி சரி, சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏன்னா எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. சரி சரி, நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? அடையாளம் சொன்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். சொல்றேன். அவங்களுக்கு கண்ணு ரெண்டும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் அவங்க உதடு இருக்குல்ல, லிப்ஸ்டிக் போடாமலே சிவப்பா இருக்கும். அப்புறம் அவங்க மூக்கு, காது எல்லாமே சூப்பரா இருக்கும். சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் சீக்கிரம் உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். சரியா? சரி, நான் போனை வச்சிடுறேன். சரி.